பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பூவனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சதுரங்க வல்லபநாதர் ஆலயத்தில் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு சித்ரா பௌர்ணமியையொட்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது. முன்னதாக சாமுண்டேஸ்வரி அம்மனுக்கு வாசனை திரவியங்கள் மற்றும் புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் வண்ண வண்ண மலர்களால் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வைகாசி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இதன் 3ஆம் நாள் உற்சவமான கருட சேவை உற்சவத்தை முன்னிட்டு வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து ஊதா நிற பட்டுடுத்தி அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வரதராஜ பெருமாள் தங்க கருட வாகனத்தில் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மயிலாடுதுறையை அடுத்த வழுவூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் சித்ரா பௌர்ணமி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான காவடி உற்சவம் இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் லோட் வேன்களை முதுகில் அலகு குத்தி இழுத்துக் கொண்டும் பெரிய கல் உருளைகளை கயிறு கட்டி அலகு காவடி எடுத்து வந்தும் வினோத வழிபாடு நடத்தினர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மூவலூரில் பிரசித்தி பெற்ற ஐயனார் ஆலயத்திற்கு ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து வழிபாடு செய்தனர். முன்னதாக காவிரி ஆற்றங்கரையிலிருந்து துவங்கிய பால்குட ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக ஆலயத்தை வந்தடைந்தது. அப்போது பொதுமக்கள் வீடுகள் தோறும் வழிபாடு செய்தனர். இதேபோல் தூக்கணாங்குளம் அருகே ஆரோக்கியநாதபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா பிரத்யங்கராதேவி ஆலயத்தில் 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையை அடுத்த சோழன்பேட்டை கிராமத்தில் பழமை வாய்ந்த மகாமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு விரதமிருந்த பக்தர்கள் காவிரி ஆற்றங்கரையிலிருந்து பால்குடங்களை எடுத்து வந்து வழிபாடு செய்தனர். பால்குடம் மற்றும் காவடி ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக ஆலயத்தை வந்தடைந்ததும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மகா தீபாராதனை செய்யப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை டவுனில் உள்ள நெல்லையப்பர் கோவிலில் சித்ரா பௌர்ணமியையொட்டி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், அஸ்திரதேவர், அஸ்திரதேவி ஆகிய மூர்த்திகளுடன் புறப்பட்டு நெல்லை சந்திப்பில் உள்ள தைப்பூச மண்டபத்திற்கு வந்தனர். தொடர்ந்து நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், அஸ்திரதேவர், அஸ்திரதேவி உள்ளிட்ட மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் தாமிரபரணி ஆற்றில் தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுக்கோட்டை தெற்கு 4ஆம் வீதி மார்க்கெட் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் அனுமன் திருச்சபை சார்பில் ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி வைபவ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஸ்ரீ நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர் ஆகியோருக்கு சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு இளநீர், நுங்கு மற்றும் பழங்கள் வைத்து பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அருகே திருக்கண்ணமங்கை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் ஆலயத்தின் சித்திரை பிரம்மோற்சவ விழாவின் ஒரு பகுதியாக திருத்தேரோட்டம் நடைபெற்றது. அப்போது ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் ஆலயத்தின் பிரதான 4 வீதிகளில் தேரில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 60 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் திருத்தேரோட்ட விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தவத்சலா கோவிந்தா என்ற பக்தி முழக்கம் எழுப்பி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஆவணி மூலவீதியில் உள்ள மடத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சித்திரகுப்த நாயனாருக்கு அவல், பொரி, சர்க்கரை, காய்கறிகள், பழங்கள், அப்பம், அதிரசம் படைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பூஜையின் போது ஓதுவார்களால் சித்திரகுப்த நாயனார் வரலாறு பாடலாக படிக்கப்பட்டது. இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சித்திரகுப்தர் வரலாற்றை கேட்டு சென்றனர். பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கருப்பட்டி பிரசாதமாக வழங்கப்பட்டது. மூவர்கள் வாழ என்று முதலேடு வாசித்தார். ஐயனார் அரண்மா செங்கை ஆனதொரு சீவனமும் எமக்கறியா போதாமல் என்னுடைய ஏற்றில் எழுதி. கரூர் மாவட்டம் தவிட்டுப்பாளையம் அருகே தனியார் இடத்தில் தேவர் மலை பகுதியில் இருந்து பிரத்யேகமாக வரவழைக்கப்பட்ட ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி சுவாமிகளுக்கு ஸ்ரீனிவாசா திருக்கல்யாண மகாத்சவ விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு உற்சவர் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மேலதாளங்கள் முழங்க மாப்பிள்ளை அழைப்பு நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீதேவி பூதேவி உடனாகிய ஸ்ரீனிவாச சுவாமிகளுக்கு கங்கணம் கட்டும் நிகழ்வும் மாலை மாற்றும் நிகழ்வும் நடைபெற்ற பிறகு திருக்கல்யாண நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. அரியலூர் மணியாங்குட்டை தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு செல்வமுத்து மாரியம்மன் கோவிலில் 1ஆம் ஆண்டு விளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த பூஜையில் 108 சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். இதேபோல் குருமஞ்சாவடி கருப்பசாமி கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் முத்துமாரியம்மன் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தானியங்கள் எல்லாம் அமோகமாக வளர்ச்சி அடைந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். நோய் நொடிகளும் இல்லாமல். தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி திருவிழாவின் சிறப்பு நிகழ்வாக பெருமாள் மலையிலிருந்து கீழிறங்கி மீண்டும் மலைக்கு செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. இதற்காக பக்தர்கள் தாமிரபரணி ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து திருமஞ்சன மண்டபத்தில் நவ கலசங்கள் பிரதிஷ்டை செய்து பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து இரவில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் பொன் சப்பரத்தில் மலையிலிருந்து கீழிறங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் அருகே உள்ள இருக்கை கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை தீமிதி திருவிழா நடைபெற்றது.
அப்போது மாரியம்மன் மணிமண்டபத்தில் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சக்தி கரகம் முன்னால் செல்ல ஒருவர் பின் ஒருவராக பக்தி பரவசத்துடன் தீமிதித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மலரறிந்த காட்சியாய் இதுவும் புரிந்த காட்சியாய் அரிய காட்சியாய் ரத்தம் வைத்து ஆலயத்தை கண்டுபிடித்து உறைவிடமாக மனதை குறைவு. தேனி மாவட்டம் உப்பார்பட்டி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கள்ளழகர் ஆற்றிலிறங்கும் வைபோகம் நடைபெற்றது. தொடர்ந்து உப்புக்கோட்டை முல்லை பெரியாற்றங்கரையில் பந்தல் அமைத்து சுவாமி அங்கு வைக்கப்பட்டார். பின்பு கள்ளழகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து முல்லை பெரியாற்றங்கரையிலிருந்து உப்பார்பட்டி கோவிலுக்கு சுவாமியை பக்தர்கள் அழைத்து சென்றனர். அப்போது ஏராளமான பொதுமக்கள் கையசைத்து கள்ளழகர் சாமியை உப்பார்பட்டி கிராமத்திற்கு வழி அனுப்பி வைத்தனர். பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு திருப்பதி மலையில் ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு உற்சவர் மலையப்ப சுவாமி கோவிலில் இருந்து புறப்பட்டு வாகன மண்டபத்தை அடைந்தார். அங்கு தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமிக்கு தூப தீப நைவேத்தியம் சமர்ப்பணம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கோவில் மாட வீதிகளில் ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது. அப்போது 4 மாட வீதிகளில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷம் எழுப்பி வழிபாடு மேற்கொண்டனர். திருச்சி திருவெரும்பூரில் உள்ள ரயிலடி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு உற்சவ மூர்த்தி மற்றும் மூலவருக்கு 16 வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது. பிறகு மூலவர் ஆஞ்சநேயர் சிறப்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு கோவிலில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி பாகம்பரியால் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு பாகம்பரியாலுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி ஆலய வளாகத்தில் 504 சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்ட மகர விளக்கு பூஜை நடைபெற்றது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சோமஸ்கந்தர் மற்றும் பாகம்பரியாலுக்கு சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதிலும் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழாவின் வைகை ஆற்றில் எழுந்தருளுதல் தீர்த்தவாரி முடித்துவிட்டு வண்டியூர் நோக்கி தாங்க குதிரை வாகனத்தில் புறப்பட்டு சென்றார். வழிநெடுகிலும் உள்ள மண்டகப்படிகளில் எழுந்தருளிய கள்ளழகரை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சர்க்கரை தீபம் ஏந்தியபடி சுவாமி தரிசனம் செய்தனர். இரவு வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் கள்ளழகர் எழுந்தருளினார். பின்னர் நள்ளிரவில் கள்ளழகர் தசாவதாரமும் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த கட்டடத்தில் உட்காந்துட்டு கொஞ்சம் கவனமா இருங்க. கீழே தர எதுவும் இருக்கக்கூடாது. கீழே இறங்கி உட்காருங்கப்பா. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற வைகாசி கருட வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் பக்தோசத பெருமாள் காட்சி தந்து மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
பெரம்பலூர் மாவட்டம் எசனை காட்டுமாரியம்மன் கோவில் திருத்தேரோட்ட திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். கடந்த 4ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய விழாவில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரை அடுத்த சங்கமங்கலம் சடைச்சி முத்துக்காளியம்மன் கோவிலில் காளி யாத்திரத்துடன் படுகளம் செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. கடந்த 12ஆம் தேதி பூச்சொரிதல் நிகழ்வுடன் தொடங்கிய விழாவின் முக்கிய நிகழ்வான காளி வேடம் அணிந்து நடனத்துடன் படுகளம் செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முக்கிய வீதிகளின் வழியாக வந்த படுகளத்தை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு விநாயகபுரம் கருப்பசாமி ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு படி அளக்கும் பெருவிழா நடைபெற்றது. நீண்ட வரிசையில் விடிய விடிய காத்திருந்து மடியேந்தி சில்லறை நாணயங்களை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெற்று சென்றனர். கூர்மையான கத்தி மீது நடந்து சென்று சில்லறை நாணயங்களை வாரி வாரி வழங்கிய போது விநாயகபுரம் கருப்பசாமிக்கு அரோகரா என்று பக்தர்கள் கோஷமிட்டு வணங்கினர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் எஸ் வாழவந்தி மாரியம்மன் கோவில் சித்திரை தேர் திருவிழாவில் பூக்குழி இறங்கிய பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கடந்த 29ஆம் தேதி கம்பம் நடுதலுடன் தொடங்கிய திருவிழாவில் நாள்தோறும் இரவு திருவீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து வடிசோறு பூஜை, மாவிளக்கு பூஜை நடைபெற்றது. பின்னர் 3.5 டன் மலர் மாலை அலங்காரத்துடன் தூக்கு தேரில் வந்த அம்மனை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி ஸ்ரீ கருணாம்பிகை உடனமர் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவில் பெரிய தேரில் எழுந்தருளிய அம்மனை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் தரிசனம் செய்தனர். முக்கிய நிகழ்ச்சியான தெப்போற்சவம் நிகழ்ச்சி கோவில் வளாகத்தில் உள்ள குளத்தில் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோவிலின் சித்திரை தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. முதல் தேரில் விநாயகரும், 2வது தேரில் நஞ்சுண்டேஸ்வரர், தேவகிரி அம்பாலும், 3வது தேரில் முருகன், வள்ளி தேவியானையும் தேர்களில் அமர்ந்தபடி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். 3 தேர்களையும் பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே இரட்டனை பழமை வாய்ந்த வெண்ணியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக சென்று வழிபாடு செய்தனர்.
தலையில் பால்குடம் ஏந்திய பெண்கள் மேளதாளங்கள் முழங்க ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்று வெண்ணியம்மன் கோவிலுக்கு சென்றடைந்தனர். இதனைத் தொடர்ந்து வெண்ணியம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து பக்தர்கள் வழிபாடு செய்தனர். வேலூரில் சித்திரை திருவிழா மற்றும் பௌர்ணமி தினத்தன்று பல்வேறு கோவில்களில் பூப்பல்லக்கு ஊர்வலம் நடைபெற்றது. தனித்தனி பல்லக்குகளாக ஜலகண்டேஸ்வரர் கோவில் பூப்பல்லக்கு, செல்வ விநாயகர் ஆலய பூப்பல்லக்கு, தாரகேஸ்வரர் பூப்பல்லக்கு, விஷ்ணு துர்கை பூப்பல்லக்கு, பெருமாள் கோவில் பூப்பல்லக்கு, அம்மன் பல்லக்கு, வேம்புலி அம்மன் பூப்பல்லக்கு, லட்சுமி நரசிம்மர் சுவாமி கோவில் பூப்பல்லக்கு ஆகிய 8 பூப்பல்லக்குகள் அலங்கரிக்கப்பட்ட சுவாமிகளுடன் வலம் வந்து அருள்பாலித்தனர். திரளான பக்தர்கள் ஒன்று கூடி சுவாமி தரிசனம் செய்தனர். சித்திரை பௌர்ணமி திருவிழாவையொட்டி நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தகட்டூர் பைரவநாத சுவாமி கோவிலில் சித்திரை திருத்தேரோட்டம் நடைபெற்றது. கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் நடைபெற்று வருகிறது. விழாவின் நிறைவு நாளில் பைரவநாத சுவாமி திருத்தேரில் எழுந்தருளி சித்திரை தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர்.